அவன அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க, ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. उन लोग दोनों निर्णय लिया था हम दोनों मिलकर काम करने के लिए. ஆனா அவர் வெளில நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வரதா இருந்தாரு. வரட்டும் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு இருந்தாங்க அவங்க. हालेलुया. வெளியில बाहर जाके खेलकर मस्त मजा करके आता है. वो घर पे आने दो कर ये इंतजार करके बैठा है. அவ வந்த உடனே நான் நல்லா திட்டணும் அப்படின்னு ரெடியா இருந்தாங்களாம். पति को अच्छा चिल्लाने का ऐसा कर तैयारी में बीबी खड़ा है. बेल அடிச்ச உடனே ஆண்டவர் சொன்னாராம் வாயை மூடு அப்படின்னு சொன்னாராம். நீ बेल திறக்காத. बजने के बाद प्रभु ने बोला उस सेवा करने वाले सिस्टर को मुंह बंद करो. வாயை திறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாராம். मुंह खोलने के नहीं करके बोल दिया. அவங்களால திறக்காம இருக்கவும் முடியலையா. उतना गुस्सा है, मैं अकेले काम करता हूँ, सब मजा मार के आराम करके बैठ कर आता करके पति के ऊपर इतना गुस्सा है. ஒரு சாக்ஸ் எடுத்து வாயில வச்சிட்டு கதவு திறந்தாங்களாம். उतना गुस्सा था फिर भी एक सॉक्स को मुंह में रख के मुंह बंद करके बैठा था. அதே மாதிரி ஆண்டவர் என்ன நடத்துனார் அப்படின்னு சொல்லி உங்க வார்த்தையை மாத்துங்க உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒரு புக்ல எழுதிருந்தாங்க. तुम्हारा வார்த்தையை மாத்துங்க, बातचीत करने का स्टाइल को बदलो, वचनों को बदलो, जिंदगी बदलेगी, तुम्हारा जिंदगी बदल जाएगा कर लिखा है. हालेलुया. அதேபோல அவங்க பிள்ளைகளையும் வந்து ரொம்ப டெய்லி ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க. என் பிள்ளை பனைமரம் போல செழிப்பான், கேதுரு போல வளர்ந்துருப்பா அப்படின்னு டெய்லி ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. वो अपने बच्चों को भी हमेशा ऐसा कबूल करता था, ये பிள்ளைங்க பனைமரம் போல செழிப்பாங்க, கேதுரு மரத்தை போல வளருவாங்க அப்படி ஆசீர்வதிச்சிட்டே இருப்பாங்களா. ऐसे आशीष देते हैं. उनके पहले उनका परिवार का जो स्थिति थी वो बहुत खराब थी. जब वो ऐसे बोलने लगे बहुत आशीष होए करके அவங்க குடும்பத்துல முதல்ல ரொம்ப கராபான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையினால விசுவாச வார்த்தை அறிக்கை செய்து ஒரு ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளை கூட இவன் தான் ஒரு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப போறான், இவன் தான் என்னை தாங்க போறான், இவன் தான் அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பையனா இருக்க போறான்னு சொல்லி வாயினால அறிக்கை செய்யிச்சு. அப்படியே அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டு இன்னைக்கு அநேகருக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா ஜாய்ஸ் மேயர் நிறைய கிஃப்ட்லாம் அனுப்புவாங்களே, அநேக சேவைகள்லாம் பண்றாங்க. आज वो बहुत बड़ी सेवकाई में उनके वचनों के द्वारा उनके जिंदगी बदल பல நாடுகளுக்கு அவங்க மூலமா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க உதவி செய்யறதுக்கு பணம் தேவையில்ல. ஒரு கல்லியில போன பாம்பேக்கு வந்திருக்குமே சொன்னாங்க. बॉम्बे में जब आए थे किसी को मदद करने के लिए पैसे की जरूरत नहीं. ஒரு சேரியில கல்லியில விளையாண்டுட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களே, आपके कोई गली में जाकर जो बच्चे जहां खेलते हैं वहां पर जाओ. हालेलुया. हालेलुया. ஒரு வஸ்திரம் கூட ஒழுங்கா இல்லாம சின்ன குட்டி பிள்ளைங்க விளையாண்டு நடக்கும். और जो कपड़े के बिना भी बच्चे जो खेलते हैं वहां पर ஒரு அழுக்கோட இருக்கும். और बहुत गंदी रीति से मतलब நீங்க गंदे அன்போட கூட आप प्रेम के साथ ஒரு சாக்லேட் அப்படியே ஒரு கை விரல்ல முக்கிட்டு आप एक चॉकलेट को थोड़ा सा लेकर அந்த அந்த குழந்தையோட வாயில வச்சீங்கன்னா वो बच्चे के मुंह में रखोगे तो அவ்வளவு இனிமையா सोचिட்டு உங்களை பார்த்து அப்படி சிரிக்கும். वो बहुत मिठास से उसे खाकर आपकी ओर देखेगा. हालेलुया. हालेलुया. உங்களால சந்தோஷத்தை கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு. आपके द्वारा बच्चों को खुशी दे सकते हो. ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. बहुत बड़ा कार्य எனக்கு அது இருந்தா தான் பண்ண முடியும், இது இருந்தா தான்